வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவினுடைய ஒரு கவியை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த, முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த, முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமாம், முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமாம். எல்லளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி, எல்லளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி, எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும், எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும். உள்ளுணர்ந்தோர் அப்பழியும் நேரா வண்ணம், உள்ளுணர்ந்தோர் அப்பழியும் நேரா வண்ணம், வருத்திய அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள், வருத்திய அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். கொல்லன்பா இக்குணத்தை, கொல்லன்பா இக்குணத்தை மெய்விளக்க குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீயானால், மெய்விளக்க குழுவினிலே உண்மை உறுப்பினர் நீயானால். வாழ்க வளமுடன். எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு மகான் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் சொல்கிறோமோ, அப்படிப்பட்ட பெரிய மகான்களாக இருந்தாலும் கூட உடல் ரீதியாக அவங்களுக்கு யாராவது துன்பத்தை கொடுத்தா உடம்புக்கு வலிக்க தான் செய்யும். அதான் மகேஸ்வரர்கள் சொல்கிறாங்க, ஒரு முள்ளை வச்சு ஒரு முனிவருடைய உடம்பை குத்துனா முனிவருக்கு வலி ஏற்பட தான் செய்யும். ஆனால் முனிவருடைய மனம், அதாவது மகான்களுடைய மனம் பண்பட்ட மனமாக இருப்பதனால அவங்க மனதார தனக்கு துன்பம் கொடுத்தவங்கள சபிக்க மாட்டாங்க. ஆனால் இதில் ஒரு உண்மை என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க மனசு தான் சபிக்காதே ஒழிய அவருடைய உடல் துன்பப்பட்டதில்லை, அந்த துன்பமே சாபமாக மாறும்னு சொல்கிறாங்க. மனதால் சபிக்க வேண்டியதில்லை, பட் அந்த உடல் துன்பமே அவங்களுக்கு சாபமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மகான்களுக்கு அதுவும் தெரியும், தன்னுடைய உடல் பட்ட துன்பமே சாவிச்சிரும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் தனக்கு துன்பம் கொடுத்தவங்க எந்த வகையிலையும் அந்த பழிக்கு ஆளாகக்கூடாது என்று அவர்களை மனதார வாழ்த்துவாங்க. அப்படி தன்னை துன்பப்படுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு உள்ளவங்க தான் இந்த மகான்கள். அதுதான் அருள்தந்தை இந்த கவியில் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இந்த மாதிரி தன்னை துன்ப கொடுத்தவங்களுக்கு கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த நினப்பு, அந்த குணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த குணத்தை எப்படியாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெய்விளக்க குழுவினில் உண்மை உறுப்பினர் நீ ஆனால். இந்த மெய்விளக்க குழு அப்படிங்கிறது மனவளக்கலை தான். மனவளக்கலை அன்பர்கள் இந்த நல்ல குணத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. நமக்கு துன்பம் கொடுத்தவங்களுக்கு கூட வாழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு நற்குணத்தை சொல்லணும். மகர்ஷி அவர்கள் இந்த வாழ்த்திலேயே அதை வச்சுருக்காங்க. இன்னல் புரிவோர் எதிராக நினைப்போர் யாராவது இருந்தால் அவர்களும் நல்வாழ்வாழ கருணையோடு வாழ்த்துவோம் அப்படிங்கிற ஒரு வாழ்த்தை இதுக்குன்னே வச்சுருக்கிறாங்க. அந்த அளவில் மனவளக்கலை அன்பர்கள் உண்மையிலேயே அந்த குணத்தை கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இதை அருள்தந்தை அவர்கள் இந்த கவி மூலமாக நமக்கு தெளிவாக புரிய வைக்கிறாங்க. வாழ்க வளமுடன்.